ஸ்ரீமடம் உலகின் ஒரே விஸ்வரூப விஷ்ணு மாயா சாத்தன் மடம் ஜோதிட உலகின் சூப்பர் ஸ்டார் பிரம்மஸ்ரீ ராம்ஜி சுவாமிகள் அழைக்கிறார். ஸ்ரீமடம் வாங்க, சந்தோஷமா போங்க. வேலை செய்கிறவங்களுக்கு இடமாற்றம், தொழில் மாற்றம், அதே மாதிரி ப்ரமோஷனு, அதிக சம்பளம், நல்ல பொறுப்புள்ள உத்தியோகம், இதுவரைக்கும் இருந்து வந்த கடன்கள் போகிறதோ நல்லா இருக்கும். ஆனால் இந்த வருஷம் அவங்களுக்கு சுப காரியங்கள் பிரமாதமாக நடக்கும். சனி இவருக்கு சாதகமாக இருக்குது, ராகு கேது சாதகமாக இருக்குது. புதிய தொழில்கள் பலன் கொடுக்கும். திருமண வாழ்க்கையில் நல்ல மேன்மையான இடம் கிடைக்கும். அதே மாதிரி சொத்துக்கள் சுகங்கள் சேரும். இதை எல்லாத்த விட ஒரு மன நிம்மதின்னு ஒன்று வரும். குரு பிரம்மா, குரு விஷ்ணு, குரு தேவோ மகேஸ்வர, குரு சாட்சாத் பரபிரம்மா, தஸ்மை ஸ்ரீ குருவே நமஹ. சார், 2026 சனிப்பெயர்ச்சி வரப்போகுது. மக்களும் ஆவலா காத்துக்கிட்டு இருக்காங்க. இந்த சனிப்பெயர்ச்சியில் நமக்கு எல்லாம் என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு. சனிப்பெயர்ச்சி அப்படின்னு கேட்கறதுக்கு முன்னாடி உண்மையாவே சனிப்பெயர்ச்சி இருக்கா சார்? ஏன் நீங்கள் அந்த சந்தேகமாகவே கேட்குறீங்க? நீங்களே சந்தேகமாக கேட்டால் நம்ம நேயர்களுக்கு, சார் ஏற்கனவே நீங்கள் ஒரு சனிப்பெயர்ச்சி கொடுத்தீங்களே, கும்பராசியில் இருந்து மீனராசிக்கு பயிற்சி ஆகும் மேஷராசி நேயர்களே அப்படின்னு சொன்னீங்களே, அது உண்மையா இது உண்மையான்னு கேட்குறாங்க இல்லைங்களா? அந்த மனசில் இருக்கிறத தான் நீங்கள் வந்து பிரதிபலிச்சிங்க. இப்போ இந்த சனிப்பெயர்ச்சி ஆயிடுச்சா இல்லையாங்கிற கேள்வி வந்து நான் உண்மையிலே நான் சொல்ல வேண்டியது என்னுடைய கடமை. பிஃபோர் ஐ ஸ்டார்ட் மை ப்ரிடிக்ஷன்ஸ் ஃபார் 12 ராசிஸ், நான் சொல்கிறது என்னன்னு கேட்டிங்கன்னா, இது ஏற்கனவே முடிஞ்சிருச்சு. திருக்கணித பிரகாரம் கும்பத்தில் இருந்து மீனத்துக்கு போயிட்டார். மீனத்தில் போயிட்டு வக்கரமானார். வக்கரமானதுக்கெல்லாம் கூட நீங்கள் பலன் போட்டிங்க. அவர் பூரட்டாதி 4ஆம் பாதம் வரைக்கும் வந்தார். நான் சொல்கிறத நீங்கள் கவனிக்கணும். என்னுடைய அன்பு நேர்களை புரிந்து கொள்ளுங்கள். பூரட்டாதியினுடைய 4ஆம் பாதமான மீனராசி வரைக்கும் கடைசியாக வந்து திருப்பியும் அவர் முன்னோக்கி போகிறார். அவர் இப்போ முன்னோக்கி போகிறத தான் பெயர்ச்சின்றாங்க. அப்போ ஏற்கனவே பெயர்ச்சியானது அவர் கும்பத்தில் இருந்து வரலையே, பூரட்டாதி 4ஆம் பாதத்தில் இருந்து தானே வரார். ஒரே ராசியில் பாதம் விட்டு பாதம் மாறுறதுக்கு பெயர்ச்சின்னு பேரா? அந்த காலத்தில் ரிஷிகள் எல்லாம் வாக்கிய பஞ்சாங்கம். இன்றைக்கி எனக்கு கம்ப்யூட்டரில் வந்துடுச்சு சார், முதலே பெயர்ச்சி ஆயிடுச்சு சார், இப்போல்லாம் சொல்லக்கூடாது சார் அப்படின்னு நான் ஏதோ எனக்கு தான் எல்லாம் தெரியுங்கிற மாதிரி நான் சொல்கிறேன். இருந்தாலும் அன்று முனிவர்கள், ஞானிகள், யோகிகள், ஜோதிட வித்வான்கள் இவங்கெல்லாம் என்ன பண்ணாங்கன்னா, தன்னுடைய ஞான திருஷ்டிலே பார்த்து இந்த கிரகங்கள் எங்கே இருக்குது, எப்படிப்பட்ட கோணத்தில் இருக்குன்னு சொல்லி அவங்க குறித்து வச்சது கரெக்டாக. அந்த வாக்கிய பஞ்சம் பிரகாரம் தான் நம்ம பலன் சொல்லிட்டு இருந்தோம். திருக்கணிதம் அப்படின்னா திருத்திய கணிதம்னு அர்த்தம். அது அப்போ கணிதம் இல்லையானா அதுவும் கணிதம் தான். திருத்திய கணிதம், திருக்கணிதம். அப்போது ஒரு திருநள்ளாறு அப்படிங்கிற ஸ்தலத்தில் சனீஸ்வரருடைய சந்நிதி, அங்கே வந்து சுவாமி ஈசன் இருக்கார், தர்பாரண்யேஸ்வரர். அங்கே மூல கடவுளை யாருன்னு கேட்டிங்கன்னா அவர் தான். ஆனால் நம்ம எல்லாம் நினச்சிட்டு இருக்கோம் சனீஸ்வரர் கோவில்னு. சனீஸ்வரர் சந்நிதி, மூல கருவறையில் இருப்பவர் தர்பாரண்யேஸ்வரர். தர்பை காடு, அந்த ஊரே தர்பை காடு. அந்த தர்பை காடுங்கிறது சனீஸ்வரருடைய ஸ்தல விருட்சம். அதனால் அந்த தர்பை காடில் அவருங்க அங்கே இருக்காங்க. இப்போது அந்த திருநள்ளாறில் வந்து சனீஸ்வரர் தனக்கு ஏற்பட்ட பிரச்சனைக்கு தீர்வு காண்றார். அவருக்கே பிரச்சனை வந்தது இல்லைங்களா? அவருக்கே வந்து பிரச்சனைக்கு வந்து தீர்வு காண்றதுனால தான் அவர் வந்து சுவாமி கிட்ட வேண்டிக்கிறார். சுவாமி, எனக்கு எப்படி அருட்கடாட்சம் கொடுத்தீங்களோ அதே மாதிரி 7.5 சனி, அர்த்தாஷ்டம சனி, கண்டக சனி, அஷ்டம சனி யாருக்கு வந்தாலும் இந்த ஸ்தலத்தில் வந்து வழிபட்டா அவங்களுக்கு வந்து நான் கெடுதி செய்ய மாட்டேன், நல்லது செய்வேன் அவர் ஒரு சத்தியவாக்கு கொடுக்குறார். அதனால தான் நம்ம இப்போ போகிறோம். சார், அடுத்ததா விருச்சிக ராசிக்காரர்கள். இந்த விருச்சிக ராசிக்காரர்களுக்கு 2026 வரக்கூடிய சனிப்பெயர்ச்சி என்ன வல்லம் கொடுக்கும்? தீர்க்கமான முடிவும் தெளிவான சிந்தனையும் இருந்தால் உங்களை அடிக்கிறதுக்கு ஆளே கிடையாது. இப்போ கூட நான் சொல்கிறதெல்லாம் தெளிவாக கேட்பீங்க, தலையை ஆட்டுவீங்க. அதுக்கப்புறம் நீங்கள் என்ன சொன்னீங்க சார், ரைட் ஓகே, அந்த மாதிரி நடந்தால் நல்லது தான் சார் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுங்க. நான் உங்களை தப்பு சொல்ல, அந்த சந்திரன் நீச்சப்பட்டதுனால வாழ்க்கையில் ஏற்பட்ட பலவித கஷ்டங்கள் கொஞ்சம் நஞ்சம் இல்லைங்க, அவ்வளவு கஷ்டம். ரொம்ப அன்பான மனுஷன், பாசமான மனுஷன், எல்லாருக்கும் கொடுப்பீங்க, எல்லாருக்கும் நீங்கள் வந்து நல்லா இருக்கணும்னு நினைப்பீங்க. ஆனால் ரெசிப்ரோக்கில் அவங்க யாரும் உங்களுக்கு செய்யலையே.
அப்போ உங்களுக்கு அதனுடைய பிரச்சனை வரத்தானே செய்யுது. ஆகவே மிக ஜாக்கிரதையாக இருக்க வேண்டிய காலம். ஆனால் வேலை செய்கிறவங்களுக்கு இடமாற்றம், தொழில் மாற்றம், அதே மாதிரி ப்ரமோஷனு, அதிக சம்பளம், நல்ல பொறுப்புள்ள உத்தியோகம், வெளிநாடோ வெளி மாநிலமோ, பெங்களூர், மைசூர் அந்த மாதிரி இடமாற்றத்தில் வந்து உங்களுக்கு வருமானங்கள் கூடுறதோ, இதுவரைக்கும் இருந்து வந்த கடன்கள் போகிறதோ நல்லாயிருக்கும். ஆனால் அந்த சளி பிரச்சனை இருக்கும் பார்த்துங்க. கொஞ்சம் ஸ்வீட்டை கம்மி பண்ணிங்க. அதே மாதிரி ஐஸ்கிரீம்லாம் வேண்டாம். பனியில் போகிறேன் நான், அதே மாதிரி 3 பேர் 4 பேர் பைக்கில் போகிறேன், நான் ஸ்பீடாக போவேன், அது போவேன் இது போவேன், அதெல்லாம் வேண்டாம். கால்கள்லையும் தலையிலையும் அடிபடுவதற்கான வாய்ப்புகள் அதிகம். மிக கவனமாக இருங்கள். அதே நேரத்தில் தாயினுடைய உடல்நிலையில் அக்கறை செலுத்தணும், நிதானம் வேண்டும். உங்களுக்கு உங்கள் பிள்ளைங்களுக்கு ஊர் விட்டு ஊர் மாறுறதோ, அவங்களுக்கு அந்த பேங்க் லோன் கிடைக்கிறதோ, இல்லை நீங்கள் கேட்ட இடத்துல உங்களுக்கு பணம் வந்து அவங்கள அனுப்பி வைக்கலாம். நல்லா இருக்கு. சார் அதே போல ஏதாச்சும் இப்ப தொழில் தொடங்கலாம் அப்படின்னு நினைச்சா தொடங்கலாமா சார் இந்த சனிப்பெயர்ச்சி கொஞ்சம் காலங்கள்? பார்த்து செய்யுங்க. ஏன்னா உங்களை பொறுத்த வரைக்கும் பார்ட்னர்ஷிப் அவ்வளோ சரியாக வராது. எலி வலையாக இருந்தாலும் தனி வலையாக இருக்கணும்னு எதிர்பார்க்குறவர் நீங்கள். ரெண்டாவது, உங்ககிட்ட எதுவும் சொல்லாமல் செஞ்சுட்டா உங்களுக்கு கோவம் வந்துடும். அது உங்கள் பிரெயினை வந்து ரொம்ப பாதிக்கும். நீங்கள் ஒரு அனிச்ச மலர் மாதிரி. ஆகவே என்னை பொறுத்த வரைக்கும் தனி பிஸ்னஸ்ங்கிறது உங்களுக்கு வேண்டாம் ஃபஸ்ட்டு. அப்படியே நீங்கள் பிஸ்னஸ் உங்கள் ஜாதகத்தில் ஜோதிடம் பார்த்து இப்போ பண்ணலாம் சார், ஒரு 50 வயசுக்கு மேலே பண்ணலான்னு சொல்கிறாங்க, எனக்கு ஏற்கனவே ஓரளவுக்கு அனுபவம் வந்துருச்சு அப்படின்னு சொன்னீங்கன்னா பண்ணுங்க. பார்ட்னர்ஷிப் வேண்டாம், இண்டிவிஜுவலாக பண்ணுங்க. சார் அதே போல விருச்சிக ராசிக்காரர்களுக்கு சுப காரியங்கள் எப்படி இருக்கும்? திருமண தடையா இருக்கட்டும், இல்லைன்னா குழந்தை பாக்கியமா இருக்கட்டும், இதெல்லாம் இந்த வருஷம் அவங்களுக்கு சுப காரியங்கள் பிரமாதமாக நடக்கும். அது மிதுனத்தில் இருந்தாலும் சரி, கடகத்தில் இருந்தாலும் சரி, சிம்மத்தில் இருந்தாலும் சரி. சனி இவருக்கு சாதகமாக இருக்குது, ராகு கேது சாதகமாக இருக்குது. புதிய தொழில்கள் பலன் கொடுக்கும். திருமண வாழ்க்கையில் நல்ல மேன்மையான இடம் கிடைக்கும். அதே மாதிரி சொத்துக்கள் சுகங்கள் சேரும். இதை எல்லாத்த விட ஒரு மன நிம்மதின்னு ஒன்று வரும். இவங்களை கேட்டிங்கன்னா இவங்களே சொல்லுவாங்க, அட போங்க சார், ஒன்று போனால் ஒன்று, ஒரே வைப்ரேஷனாக ஒரு வைப்ரேஷனாகவே இருக்கேன் சார், நான் இப்போன்னு இல்லை சின்ன வயசுல இருந்தே. அப்போ இதுக்கு என்ன தான் தீர்வு? நீங்கள் சொல்கிற பரிகாரம்லாம் நீங்கள் என்ன சொல்ல போகிறீங்கன்னு எனக்கு தெரியும். சந்திரனுக்கு இருக்கணும், அது பண்ண இது பண்ணணும் தானே. ஆனால் நான் ஒரு பரிகாரம் சொல்கிறேன், அற்புதமான பரிகாரம். திருவண்ணாமலை போயிட்டு வாங்க, கிரிவலம் போயிட்டு வாங்க. கிரிவலம் போகும்போது பால் நல்ல சுண்டை காய்ச்சி சுவாமிக்கு நைவேத்தியம் பண்ணிவிட்டு எடுத்துகிட்டு போய் எல்லாருக்கும் கொடுங்க. நான் சொல்கிறது ஒரு மொணரு இல்லை, ஒவ்வொருத்தருக்கும் கால் டம்ளர், அரை டம்ளர். உங்களால் முடியும், பண வசதி இருக்குன்னா ஒரு டம்ளர் கொடுங்க. பால் தானம் செய்தால், அதுவும் அந்த பிரதோஷம் பௌர்ணமி இரவில் நீங்கள் தானம் செய்தால் அதை விட அற்புத பலன் தரக்கூடிய ஒரு மிகப்பெரிய பரிகாரம் விருச்சிக ராசிக்கு வேறு எதுவுமே கிடையாது. நிறைய பேர் சொல்லுவாங்க குலதெய்வ வழிபாடு, பித்திருக்களுக்கு தர்ப்பணம், ஏதோ திருநள்ளாறு போயிட்டு வாங்க, அதே மாதிரி திங்களூர் போயிட்டு வாங்க, எவ்வளோ பரிகாரங்கள். ஆனால் இந்த பரிகாரம் சூட்சமானது, ரகசியமானது, அதிசயமானது. இப்போ பொதுவாகவே சார் இந்த சாதாரண மக்களோட வாழ்க்கையில திருமணமா இருக்கட்டும், இல்லை புதிய தொழில் தொடங்குறதா இருக்கட்டும், ஏதோ ஒரு நல்ல காரியம் பண்ணலாம் அப்படின்னு சொன்னாவே அவங்களுக்கு இந்த சனி தானே ஒரு மிகப்பெரிய பிரச்சனையா இருக்காங்க. அப்போ இவங்க பொதுமக்கள் எல்லாம் என்ன சார் பண்றது? சனியை ஃபாலோ பண்ணலாமா வேண்டாமா சார்? என்னன்னு கேட்டிங்கன்னா, ஒரு ராசிக்கு அவர் 2.5 வருஷம் இருக்கார். இப்போ குரு மற்ற கிரகங்கள்லாம் பார்த்தீங்கன்னா அந்த ராசிக்கு இருக்கிற பலன் தான். ஆனால் சனீஸ்வரர் பார்த்தீங்கன்னா முன்ன பின்ன இருக்கிற பலன், அவருடைய பார்வை, வக்கரம் அப்படின்னு இதெல்லாம் கணக்கு பண்ணோம். அதனால தான் பயப்படுறாங்க. சனி கொடுத்தால் யார் தடுப்பர்? சனியை போல கொடுப்பார் யாராவது உண்டா? சனி கொடுத்தால் அது ஸ்திர சொத்தாக இருக்கும். சுமங்கலி தத்துவத்தை தருவான். 7.5 சனியில் தான் கல்யாணம் ஆகும், அஷ்டமி சனியில் தான் வீடு வாங்குவீங்க, 7.5 சனியில் தான் ஊர் விட்டு ஊர் போவீங்க, இடம் விட்டு இடம் வாருவீங்க. பணத்தோட அருமை தெரியும், பசினா என்னன்னு தெரியும். இட் இஸ் அ ட்ரைனிங் பீரியட். ஆகவே இந்த 7.5 சனியும் சரி, அஷ்டமி சனியும் சரி, இந்த காலத்தில் சுபம் நடக்கணும்னா நீங்கள் தாராளமாக போயிட்டு வாங்க. திருநள்ளாறு போயிட்டு வாங்க. இந்த மீனத்துக்கு போகிறத சந்தோஷமாக குடும்பத்தோடு போயிட்டு உங்களுக்கு 7.5 சனி, அஷ்டமி சனி, அர்த்தாஷ்டமி சனி போய் உங்களை ஏங்க தானம் பண்ண போகிறீங்க, தர்மம் பண்ண போகிறீங்க. இது தப்பா? 2 வாட்டி பண்ண தப்பா?
3 வாட்டி கூட பண்ணுங்களேன், அதனால ஒன்றும் தப்பு இல்லை. எனக்கு அவருடைய பார்வை வந்து நல்ல பார்வையாக மாறணும், கொடுமை போகணும், உடல் ஆரோக்கியம் வரணும், சிற சொத்து சேரணும், குடும்பத்தில் நிம்மதி வேணும், சந்தோஷம் வரணும். விட்டுருங்க, தைரியமாக சந்தோஷமாக போயிட்டு வாங்க.